Hi Trading Farm, welcome to Vartagam Facebook channel. Now unga Gajapriya. Thank you so much for 5.89k subscribers for the trust and support. Every week weekly analysis video நம்ம போஸ்ட் பண்ணிட்டே தான் வரோம். பட் அதுல இந்த வாரம் முழுக்க என்ன ட்ரெண்ட் இண்டைசஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன ஹேர்டில்ஸ் இருக்கு அப்படின்றத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் மண்டே நம்ம அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கான வீடியோல ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ்ல விச் மீன்ஸ் மண்டே டு வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டில நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நம்ம என்ன ட்ரேட் பிளான் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் காண்டர்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அண்ட் அதுல நம்மளோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு, 1 ஹவர் சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ குயிக்கா வில் செக் வாட் வாஸ் த ட்ரெண்ட் வி டிஸ்கஸ்ட் அப்படின்றத. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆயிருந்தது அண்ட் க்ளோஸ் ஆகும்போது சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அன்னைக்கே நம்ம இந்த ட்ரெண்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் திஸ் வீக் வி ஹாவ் காட் நேரோ சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு பேங்க் நிஃப்டில. பட் நேரோ சிபிஆர் அப்படின்னா நாட் ஒன்லி த ட்ரெண்டிங் மார்க்கெட் பட் ஆல்சோ சம்டைம்ஸ் வாலடைல் மார்க்கெட்டும் நமக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். அப்போ சிபிஆருக்கு மேல இருக்கு, R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்குள்ள இருக்கு அப்படின்னா புல் ட்ரெண்ட் பட் டெம்பரவரி புல் ட்ரெண்ட். அதுவே சிபிஆர் கீழே வருது, S1 ப்ரீவியஸ் வீக் லோக்குள்ள இருக்குன்னா பேட் ட்ரெண்ட், தட் மீன்ஸ் டெம்பரவரி பேட் ட்ரெண்ட். எனி டைம் ரிவர்சல் கேன் ஹேப்பன் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஹேர்டில் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி சார்ட்ல நம்ம போட்டிருந்தோம். ஸோ டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் கிளியரா புல்லிஷா இருக்குன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா லாங் டைம் ட்ரெண்ட் வந்து எனக்கு புல்லிஷா தான் இருக்கு. பட் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல 1 ஹவர் சார்ட்ல தான் இப்போ சிபிஆர் கீழே வருது அப்படின்னா டெம்பரவரியா ஒரு பேட் ட்ரெண்ட் இருக்கும். அகைன் அது ரிவர்ஸ் ஆகலாம். இல்ல எனக்கு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை ஒரு S1 ப்ரீவியஸ் வீக் லோ அது பிரேக் அவுட் கொடுக்கும்போது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அந்த டைரக்ஷன்ல ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் வரலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் கரண்ட் ஆல் டைம் ஹை லெவல்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேர்டலா கொடுத்திருந்தேன். அண்ட் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை லெவல் அண்ட் ப்ரீவியஸ் மந்த் ஹை லெவல் வந்து இப்போ இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். மண்டே வீடியோ போடும்போதே வி செட் லைக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ல இருக்கு. ஸோ டூ ஆர் டை லெவல் இங்க இருந்து மோஸ்ட்லி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹை அப்படின்றதும் சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல கண்டினியூஸா 3-4 டேஸா இட் டுக் சப்போர்ட். ஸோ அப்போ இந்த இந்த லெவல் நம்மளோட ஹேர்டலும் கூட. ஸோ அது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுங்கும் போது டெஃபினட்டா ஒரு புஷ் டுவர்ட்ஸ் அப்சைட் இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். தட் இஸ் வாட் ஹேப்பன். அப்போ இதுதான் நம்ம போட்டு வச்சிருந்த லெவல்ஸ் அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரெண்டும் கூட. ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம்னா சிபிஆருக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆச்சு, எக்ஸாக்டா R1 வரைக்கும் போயிட்டு இட் ஸ்டார்டட் ரிவர்சிங். தென் இட் கேம் பிலோ சிபிஆர் அண்ட் இட் டச்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் அகைன் இட் ஸ்டார்டட் ரிவர்ஸ். ஸோ இன்னைக்கு தான் R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல பிரேக் பண்ணிட்டு இட் ஸ்டார்டட் சிட்டிங் ஓவர் த லெவல். ஸோ வில் சி ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நவ் ஐ எம் மூவிங் டு மண்டேஸ் சார்ட். ஸோ மண்டே ஓப்பனிங் வந்து இங்க இருக்கு. மண்டே ஓப்பன் ஆகும்போது எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது. ஸோ த ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ் ஆஸ் பர் வீக்லி சிபிஆர் விச் மீன்ஸ் டெம்பரவரிலி புல்லிஷ், வீக்கான ஒரு புல் ட்ரெண்ட். அண்ட் சிபிஆருக்குள்ள ஓப்பன் ஆகுது, லேட்டர் ஆன் சிபிஆருக்கு மேல வருது. அப்ப சிபிஆருக்கு மேல வரும்போது அகைன் ட்ரெண்ட் என்னவா ஆகுது, புல்லிஷ். அப்போ 1 ஹவர்லயும் ட்ரெண்ட் புல்லிஷ், 5 மினிட்ஸ்லயும் ட்ரெண்ட் புல்லிஷ். ஸோ 2 டைம் ஃப்ரேம்லயுமே ட்ரெண்ட் கிளியரா புல்லிஷா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் மூவ் ஆகும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணும் இல்லையா? ஏன்னா சிபிஆருக்கு மேல எனக்கு 1 ஹவர்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் ஹேர்டில் எங்க இருக்கும் அப்படின்னா R1 ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல். ஹியர் R1 previous week high. அப்ப அத நான் மார்க் பண்ணிக்கிறேன். R1 will act as a hurdle. Previous week high also will act as a hurdle. ரெண்டுமே ஹேர்டலா ஆக்ட் பண்ணும். அது ரெண்டுமே ஒரு ஜோனா கன்சிடர் பண்ணும்னு சொல்லியிருந்தோம். அது ரெண்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா ஈச் அண்ட் எவ்ரி லெவல் வில் ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்போ வீக்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது, டெய்லி சிபிஆருக்கு மேல வருது அப்படிங்கும் போது மேக்சிமம் எனக்கு எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கும் போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். விச் மீன்ஸ் R1
1 hour உடைய R1 வரைக்கும் போகும். இல்ல ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் போகும்னு அந்த லெவல்ஸ நான் சிங்க் பண்ணிட்டேன். ஸோ எவ்ளோ தூரம் பிரைஸ் டிராவல் பண்ண போகுது அப்படின்ற அந்த ட்ரேடிங் ஏரியா வாஸ் வெரி கிளியர் ஆன் மண்டே இல்லையா? ஸோ கேண்டில்ஸ் பிபிஆர்க்கு மேல உட்காரும்போது என்ட்ரி எடுக்கலாம். R1 ப்ரீவியஸ் டே ஹையர் டார்கெட்டா போடலாம். இல்லன்னா கிளியர்லி இந்த லெவல்ல டார்கெட்டா போட்டுக்கலாம். விச் மீன்ஸ் R1, R2 50% லெவல் விச் இஸ் 1 hour R1. அது வரைக்கும் தான் பிரைஸ் போகும். அதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஹை. ஏன்னா R1 ப்ரீவியஸ் வீக் ஹை வில் ஆக்ட் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜோன். இதானே நம்ம எபிசோட் 1ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹர்டில், இம்பார்ட்டன்ட் ஜோன். அப்ப அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹையர். அப்ப இவ்வளவுதான் என்னோட ட்ரேடிங் ஏரியா. இப்ப இதுக்குள்ள எடுக்கிற ட்ரேட் எனக்கு சிபிஆர் பிரேக் அவுட்லயோ இல்ல சிபிஆர்ல சிட் பண்ணும் போதோ என்ட்ரி எடுக்கிறோம். R1 ப்ரீவியஸ் டே ஹையர் டார்கெட்டா போடுறோம்னா தட் இஸ் லோ ப்ராபபிள் ட்ரேடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எஸ், தட் இஸ் அ லோ ப்ராபபிள் ட்ரேட். பட் எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் இங்கேயும் எனக்கு 1 ஹவர்லயும் புல்லிஷா இருக்கு, 5 மினிட்ஸ்லயும் புல்லிஷா இருக்குங்கும் போது யூ கேன் டேக் இட் வித் கான்ஃபிடன்ஸ். யூ நீட் நாட் டு வெரி. அண்ட் எவ்வளவு தூரம் போகுன்ற லெவலும் நமக்கு தெரியும். எக்ஸாக்டா நம்ம லெவல் வரைக்கும் ரீச் ஆயிட்டு அங்க இருந்து பிரைஸ் ஸ்டார்டட் ரிவர்சிங். So this was the trade I was also took on Monday. எக்ஸாக்டா இந்த ரீஜியன்ல சிபிஆர் விட்டு வரும்போது எடுத்துட்டு ஐ எக்ஸிட்டட் ஹியர். ஸோ ஏன் அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணோம்னா ரீசன் தட் வாஸ் நியர் டு 1 hour R1. தட் இஸ் தி ரீசன். ஸோ ஓகே, அந்த ஒரு ட்ரேட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மார்க்கெட்ல பிரைஸ் ஆல் ஆஃப் அ சடன் இட் கேம் டவுன். இந்த ரேலியை நான் கேப்சர் பண்ணிருக்க முடியுமா? சி, எப்போ எனக்கு கேண்டில் வந்து கீழே சிபிஆர் கீழே வருதுன்னா 215 கேண்டில் தான் வருது. 215 கேண்டில்ங்கும் போது எனக்கு சிபிஆர் கீழே க்ளோஸ் வைக்கும் போதே 315 ஆகுது. அண்ட் தென் டெய்லி சிபிஆர் கீழே வேற வரணும். டெய்லி சிபிஆருக்கு கீழே 5 மினிட்ஸ்ல வரும்போது 3 o'clock ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஹியர் இட் வாஸ் 3 ஆல்ரெடி. அண்ட் அப்பதான் எனக்கு கேண்டில்ஸ் வந்து வீக்லி சிபிஆர் கீழே வருது, டெய்லி சிபிஆர் கீழே வருது. அப்ப இந்த இந்த இடத்துக்கு மேல போய் நான் எந்த ஒரு ரேலியும் கேப்சர் பண்ண முடியாது. அண்ட் பிஃபோர் தட் தேர் வாஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஆஃப் த பேர் மூட் பிகாஸ் வி நீட் அ கேண்டில் க்ளோஸ் பிலோ வீக்லி சிபிஆர் இல்லையா? ஸோ அந்த இடத்துல எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. இன்னொன்னு, எனக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகலனாலும் வென் இட் வாஸ் கம்மிங் டவுன் வீக்லி சிபிஆர், இங்கேயும் டெய்லி சிபிஆர் கீழே வந்துச்சுன்னா ஓகே, ஒரு சின்ன ரிவர்சல் நடக்குது, ஒரு டெம்பரவரியா ஒரு பேர் மூவ் நடக்குது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணலாம். பட் சின்ஸ் இட் வாஸ் அபவ் டெய்லி சிபிஆர் அண்ட் கடைசியா 3 மணிக்கு மேலதான் கீழே வருதுன்றதுனால அதுக்கப்புறம் ஃபர்தர் என்ட்ரி நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டில மண்டே எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தட் டூ ஆன் தி லாங் சைட், பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் வந்து கிளியரா புல்லிஷா இருந்துச்சு அப்படின்றதுனால. ஃபைன். ஸோ த நெக்ஸ்ட் டே டியூஸ்டே எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இட் வாஸ் ஓப்பனிங் இன்சைட் சிபிஆர். ஒரு மாதிரி டெய்லி சிபிஆருக்கு கீழே வந்து கேண்டில்ஸ் வருது. மீன்வைல் இதுல பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவர்ல வீக்லி சிபிஆருக்குள்ள கேண்டில்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வீக்லி சிபிஆருக்குள்ள ஓப்பன் ஆகுது. மீன்வைல் இன்னும் டெய்லி சிபிஆருக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ நான் என்ன மாதிரி ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஏன்னா முன்னாடி நாள் எனக்கு சிபிஆருக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ சிபிஆர் கீழே க்ளோஸ் வச்சிருக்கும் போது we will be in the mindset of having weak bear mode. ஏன்னா ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் S1 பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா கீழே போகும், இல்லைன்னா வீக்கான ஒரு பேரிஷ் மோட்ல இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ டியூஸ்டே எனக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி இட் இஸ் ட்ரைங் டு கம் அபவ் வீக்லி சிபிஆர். ஸோ வீக்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் 9:15 to 10:15 வீக்லி சிபிஆருக்கு மேல க்ளோஸ் வைக்கல அப்பனா இன்னும் இது புல் சைட் டேர்ன் அப் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது வீக்லி சிபிஆருக்கு மேல க்ளோஸ் வச்சாதான் ஓகே, ஒரு டெம்பரவரி புல் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லணும். ஸோ கேண்டில் ஹாஸ் நாட் க்ளோஸ்ட் அபவ் வீக்லி சிபிஆர் ஆன் ஃபர்ஸ்ட் 1 hour இன்னைக்கு டியூஸ்டே. அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னாலும் எல்லாருக்கும் என்ன டவுட் வந்துச்சு அப்படின்னா, டெய்லி சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் வந்துருச்சு, வீக்லி சிபிஆருக்கு மேல 1 ஹவர்ல ட்ரை பண்ணுது, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? சி, the overall trend was temporarily bearish and all of a sudden price மேல வருது அப்படிங்கும் போது டெஃபினட்டா we have to wait for the candle close. கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது என்னதான் சிபிஆருக்கு மேல வந்தாலும் we are not going to take entry. அப்போ சிபிஆருக்கு மேல இருக்கு, சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? நோ. ஓவரால் ட்ரெண்ட் எனக்கு பேரிஷா இருக்கு. இன்னும் வீக்லி சிபிஆருக்கு மேல வரவே இல்லை கேண்டில்ஸ். அப்ப டெய்லி சிபிஆருக்கு மேல வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஓகே. அண்ட் அகேன் எனக்கு நெக்ஸ்ட் 1 hour கேண்டில்
வீக்லி சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் வைக்குது விச் மீன்ஸ் எப்போ 11:15க்கு 11:15க்கு தானே க்ளோஸ் வைக்குது. ஸோ லெட் மீ டேக் டு 11:15 கேண்டில். ஸோ நியர்லி 11:15க்கு எனக்கு கேண்டில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ வென் 1 hour கேண்டில் க்ளோஸ்டு பிலோ வீக்லி சிபிஆர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டே லோ பிரேக் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்பதான் மொமெண்டம் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ அப்போ வீக்லி சிபிஆர் கீழே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு, பட் டே லோ வாஸ் நாட் broken. அப்போ அகெயின் என்னதான் வீக்லி சிபிஆருக்கு கீழே வந்தாலும் அதுக்கு மொமெண்டம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இதே கான்செப்ட்ஸை. ஸோ என்னதான் கேண்டில் வந்து சிபிஆருக்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் கீழே க்ளோஸ் ஆனாலும் அந்த மொமெண்டம் ஃபர்தரா அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா இல்லையான்றதா 5 minutesல செக் பண்ணணும். அப்போ 15க்கு கேண்டில்ஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் ஃபால் டில் S1 ப்ரீவியஸ் டே லோ. அகைன் அதுவும் பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டா இன்னும் நல்லா ஃபால் ஆகும். பட் மொமெண்டம் இல்ல. இன் 5 minutes கேண்டில் ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் சிபிஆர் அகைன். ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போமா? நோ, என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கம்ப்ளீட் டேவே வந்து ஒரு மாதிரி சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் டே ஹை S1 ப்ரீவியஸ் டே லோ இந்த ரேஞ்ச்குள்ளேயே கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆயிருந்தது. நோ ப்ராப்பர் என்ட்ரி, நோ மொமெண்டம். கேண்டில் சிபிஆர் கீழே க்ளோஸ் வச்சாலும் மொமெண்டம் இருக்க மாட்டேங்குது, சிபிஆருக்கு மேல க்ளோஸ் வச்சாலும் மொமெண்டம் இருக்க மாட்டேங்குது. அண்ட் நமக்கு மீடியம் சிபிஆரா இருந்தாலும் சிபிஆர் டு R1 அண்ட் சிபிஆர் டு S1 ஓட டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ ஆன் டியூஸ்டே வி ஹாவ் நாட் காட் எனி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனாலதான் டியூஸ்டேவும் நம்ம எந்த ஒரு ட்ரேட் ஆர்டர் புக்ஸ் எதுவுமே நம்ம போஸ்ட் பண்ணல, பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல ட்ரேட் எடுக்குது. Okay, so Tuesday la no trade opportunity on Bank Nifty. Now Wednesday இன்னைக்கு, so இன்னைக்கு கேண்டில் வந்து இங்க இருந்து மூவ் ஆகுது, which means again எனக்கு இந்த டியூஸ்டே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது சிபிஆர் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்னிங் த கேண்டில்ஸ் ஆர் ரிவர்சிங் ஃப்ரம் வீக்லி சிபிஆர்ல இருந்து கேண்டில்ஸ் மேல வருது. ஸோ வீக்லி சிபிஆர்ல இருந்து கேண்டில் மேல வருதுன்னா டெய்லி சிபிஆருக்கு மேலேயும் வந்துடுச்சு மார்னிங். So candles opened above daily CPR and it is coming above weekly CPR as well. But trend bullish மாறுது. அப்போ 1 hour levels நம்ம மார்க் பண்றோம். ஓகே, CPR மேல வருது, தென் எவ்வளவு தூரம் போகும்ன்றது நமக்கு தெரியும். R1 previous week high level. ஸோ அதுதான் இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன். R1 previous week high level வரைக்கும் போகும். அப்ப இன்னைக்கு வீக்லி சிபிஆர்ல இருந்து மேல வருது, டெய்லி சிபிஆர்ல இருந்து மேல வருதுன்னா மேக்ஸிமம் இந்த லெவல் வரைக்கும் போகும், விச் மீன்ஸ் 5 minutesல R3 வரைக்கும் போகும் அப்படின்ற ட்ரேடிங் ஏரியா வாஸ் கன்ஃபார்ம், கிளியர். அப்ப டெய்லி சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் இருக்கு, R1 ப்ரீவியஸ் டே ஹை எல்லாம் பிரேக் ஆகுது அப்படிங்கும் போது தட் வாஸ் அ ஹை ப்ராபபிள் என்ட்ரி. R1 previous day high breakout கொடுக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம், R2 டார்கெட்டா போடலாம், R2 breakout again எடுக்கலாம், R3 which means 1 hour R1 previous week high levels அதையும் நீங்க டார்கெட்டா போடலாம். But after R3 it is better to avoid fresh entries because already market moved a lot. And then நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், சிபிஆர் பொறுத்த வரைக்கும் R3 S3 levels are called as the reversal levels. அண்ட் தென் அது மட்டும் இல்ல, R3யும் நம்மளோட 1 hour ஹர்டில்ஸும் ஒரே இடத்துல இருக்கு. அப்ப இந்த ரீஜியனுக்குள்ள வி காட் 2 குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் நானும் நியர்லி இந்த ரீஜியன்ல என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸாக்ட்லி ஐ எக்ஸிட்டட் அட் R3 levels. நியர்லி கேப்சர் 80 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ஈஸியா ஒரு மூவ் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும், பிகாஸ் த ட்ரெண்ட் வாஸ் கிளியர்லி புல்லிஷ், வெரி புல்லிஷ். ஸோ ஸ்டாக் எட்ஜ் சொல்ற மாதிரி 5 minutesலயும் ட்ரெண்ட் கிளியரா hardly bullish, which means strongly bullish, and 1 hourலயும் strongly bullish ஆகும். So high probable entryயும் good. So we got 2 good high probable entry opportunity today. Later on நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், price கீழே வரணும்னு நினைச்சாலும் கீழே வரவே முடியல, அந்த R3 level கிட்டயே வந்து stuck ஆயிடுச்சு. That is why it is called as strongly bullish. Okay. ஸோ அதே மாதிரி இப்போ கரண்ட்லி R1 ப்ரீவியஸ் வீக் ஹையும் 1 hourல பிரேக் பண்ணிட்டு இட் ஸ்டார்டட் டேக்கிங் சப்போர்ட் ஓவர் திஸ் ஏரியா. ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹை வாஸ் ஆக்டிங் அஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட். ஒரு 5 hours கேண்டில்ஸ் வந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டே இருக்கு. ஸோ இது இன்னும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் ட்ரை டு மூவ் டில் R2. ஸோ இப்பவே ஃப்ரெஷ் ஹைல தான் இருக்கும் பேங்க் நிஃப்டில. ஸோ இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து இட் வில் மூவ் ஆன். வெனஸ்டே இதுதான் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
ஸோ மண்டே டு வெட்னஸ்டே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டேஸ். நான் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் வாஸ் கிளியர்லி புல்லிஷ். Currently, the price was trading above R1 previous week high and above weekly CPR, so aggressively bullish. And dailyலயும் நமக்கு ட்ரெண்ட் வந்து aggressively bullish. ஸோ ட்ரெண்ட் வந்து கிளியர்லி புல்லிஷா தான் இருக்கு. until and unless கேண்டில்ஸ் வந்து எனக்கு இந்த R1க்கு கீழே வந்துச்சுன்னா தான் ஒரு டெம்பரவரி ஒரு ஷார்ட் ஃபால் நடக்கும். அது இல்ல அப்படின்னா டெஃபினெட்லி புல்ஸ் வில் பி பவர்ஃபுல். தட் இஸ் த பாயிண்ட் டு நோட். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா do like it and share it with your trading friends and community. And we'll come up with the next video on Friday. Until then, bye. Take care.